நாங்கள் போகிற மேடைகள் எல்லாமே ஏதோ வகையில் எமோஷனலான மேடையாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, என் ஒய்ஃப்லாம் கேட்பாங்க, என்ன எப்போ மாதிரி எமோஷனலாக பேசுகிறேன்னு. கீழே ஒன்றா விளையாண்டு தெருவில் சண்டை போட்டு நடக்குமா நடக்காது, இந்த கனவெல்லாம் நிஜமாக ஒரு பாட்டு ஓடிச்சில்ல, அந்த பாட்டு மாதிரி நிறைய கனவு கண்டு அங்கே நின்று இங்கே நின்று நிறைய ஆடியோ லான்ச்சை பார்த்து பேசி நமக்கு நடக்குமா ஆகணும் அப்படிலாம் கனவோடு நெளிஞ்சு அலைஞ்ச ஆட்கள். நான் ஏறுற மேடை பாதி மேடை அப்படி கனவோடு நம்ம கூட இருந்து ரொம்ப வாழ்க்கையில் ஜெயிப்போமா தோப்பமான்னு யோசிச்சுக்கிட்டு இந்த மனுஷனே ஜெயிச்சிருக்காங்க இப்போ. அதனால எல்லா மேடைகளுமே ரொம்ப எமோஷனல் மேடை ஆகிடுது. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ராம்சார் படத்தோட ஆடியோ லான்ச் நடக்குது, அருண் படத்தோட ஆடியோ லான்ச் நடக்குது, 2 படம் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகுது. நான் அவன்கிட்ட கேட்ட அருண் என்ன ஒன்றும் ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு. அது உண்மையாகவே இந்த மாதிரி நாட்கள் நாங்கள் இயங்கி இருக்கோம். நிச்சயமா அருண் மேல ஒரு பொறாமையும் பெருமையும் இருக்கு. என்ன பெருமை அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்துட்டு தைரியமா கெத்தா அவர் என்னன்னா இன்னும் அவர் நினைச்சா எந்த மாதிரி இப்போ இங்க பேசின 10 டைரக்டரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். சினிமாவில் ஃப்ரெண்ட் இல்லாத ஆளே கிடையாது, எல்லாத்தையும் ஃப்ரெண்டு. ஜெயிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் மட்டுமே நோக்கமாச்சு எப்படியாவது படங்கள் பண்ண முடியும். ஆனால் குவாலிட்டி, என்னோட படம் அருணோட படம் இது, அருண் சாந்தி டாக்கீஸோட படம் இது அப்படின்னு சொல்ற மாதிரி படங்களை பண்ணணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசைப்படக்கூடியது அருண் தான். அதோட பெரிய விஷயம். அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே அருணை சொல்ற விஷயம் என்ன தெரியுமா, அவள் செலவு பண்ணுறான், பயங்கரமா சினிமாவை நேசிப்பான், சினிமா பேஷன், சினிமாவுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான், சினிமாவுக்காக அது ஒன்று போதும். ஏன்னா ராம்சாரே சொல்லுவார், என்னடா அவன் இவ்வளோ பண்ணுறான் சினிமாவுக்காக அப்படின்னு சொல்லி. அதுவும் நிச்சயமா உங்க மனசுக்கு சொல்றேன், உங்களோட இதுக்காகவே சொல்றேன், நிச்சயமா நீங்க ஜெயிச்சுட்டே இருக்கணும். இந்த திருப்பிகை படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அன்னைக்கு நைட் என் ஒய்ஃபே எங்களோட படம் பார்த்தாங்க. நான் எமோஷனல் ஆனதை விட என் ஒய்ஃப் அதிகமாக எமோஷனல் ஆனாங்க. ஏன்னா எனக்கு நான் பிறக்கும் போது ஓட்டு வீடு இருந்துச்சு, கிராமத்துல சொந்தமாக எனக்கு ஓட்டு வீடு இருந்துச்சு. கண்ணை முழிச்சு பார்க்கும்போது மேலே ஓடு தெரிஞ்சிச்சு, அந்த ஓடு என்னோடதாக இருந்துச்சு, அந்த நிலம் என்னோடதாக இருந்துச்சு. ஆனால் என் மனைவிக்கு அப்படி இல்லை. அவங்க ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதாங்க. இந்த படத்தை நிச்சயமா நான் பேசுறதை விட அவங்க தான் பேசியிருக்கணும். ஏன்னா இந்த படத்தோட முழு எமோஷனலும் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 2 மணிக்கு அவங்க பயங்கரமா, 3 மணிக்கு அவங்க பயங்கரமா அழுதாங்க. என்கிட்ட அவங்க அழும்போது தான் தெரிஞ்சு இந்த படம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லி. கிட்டத்தட்ட அவங்க பேசிக்கணும்னு ஆசைப்பட்டேன், தவிர்க்க முடியாது சொல்லலாம், அவங்க வரல. ஏன்னா அவங்க இன்னைக்கு அவங்களுக்கு முதல் சொந்த வீடாக போனது, நாங்கள் கல்யாணம் ஆகி போனது அவங்க சொந்த வீடு, அவங்க வாழ்ந்த சொந்த வீடு. அது வரைக்கும் அவங்க சொந்த வீட்டில் இருந்தது கிடையாது. நாங்கள் காதலிச்சுட்டு இருக்கும்போது, நான் ஏன் ரொம்ப நேரம் பேசணும் சொல்லியிருக்கேன், முதல்ல நான் அவனுக்காக பேசுறேன். நாங்கள் காதலிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஒரு 4-5 வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க. நான் தான் திங்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டே இருப்பேன். அவங்க ரொம்ப டிஸ்டர்படாக இருக்கும். லவ் பண்ண பையன் வீட்டுக்கு வந்திருக்கான், அவனுக்கு நம்ம வேலை கொடுத்துட்டே இருக்குமே, இந்த வீட்டில் வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க, நீ வரதுனால வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க, ஒரு பையன் வந்துகிட்டே இருக்கான், வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி.